வியூவர்ஸ், வெல்கம் டு மேடம் குக்ஸ் அ லாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாம்பேயில் ஃபேமஸான தவா புலாவுங்க. பிரவீன்ன்றவங்க நம்ம சேனலில் இந்த ரெசிபியை பார்க்கணுன்னுட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் என்னோட சின்ன ட்விஸ்டெல்லாம் சேர்த்து தவா புலாவ் செஞ்சுருக்கேங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு பவுலில் சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போது வரமிளகாவை ஊற வச்சுக்க போகிறோம். இங்கே 2 கார மிளகா, அப்புறம் கலருக்காக நீங்கள் காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் பேடிகை மிளகா 6லேருந்து 7 மிளகா சேர்த்து சுட தண்ணியில் 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா 2-3 தடவை கழுவதுக்கப்புறம் ஊற வச்சுடுங்க. நம்ம இங்கே 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு வேக வச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலும் நல்லா வருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகி வந்துட்டுருக்கு. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வரமிளகா நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது ஒரு வரமிளகா மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி அரைச்சி வந்திருக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு தவா புலாவ் செய்யறதுக்கு ரெட் சில்லி பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி 5 நிமிஷத்தில் எவ்வளோ நாளாக குக்காய் வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி ஒடிகிற மாதிரி வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் பவுலில் பாஸ்மதி அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்மளுக்கு இது உதிரி உதிரியாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு தவா புலாவ் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. தவா புலாவ் செய்யறதுக்கு இரும்பு கடாய் இல்லைன்னா இரும்பு தவா எடுத்துக்கோங்க. இதில் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் கரைஞ்சதும் 6லேருந்து 7 முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை வெண்ணெயோடு சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வறுத்த முந்திரியை நம்ம கடைசியில் தவா புலாவை கார்னிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதே வெண்ணெயில் கொஞ்சமாக சீரகம், பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பச்சை பட்டாணி, தக்காளி, அப்புறம் பச்சை குடமிளகாயை சேர்த்துக்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டவ்வை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெஜிடபிள்ஸை சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க அப்பப்போ. அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சைடில் உங்களுக்கு வெண்ணெய் தேங்கி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அரைச்ச மிளகா பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 4 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா தாங்க தவா புலாவுக்கு ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட். 4 கப் அளவு பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லி இலை, அப்புறம் தேவையான அளவு உப்பை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் வேகிறதுக்கு 1 நிமிஷம் போதுங்க.
அப்பப்போ இந்த மாதிரி இந்த மசாலாவை நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா மசாலா ரெடியாக இருக்குது தவா புலாவுக்கு. இப்போது நான் 2 பேருக்கு இந்த டிஷ்ஷு செய்ய போகிறதுனால கொஞ்சமாக மசாலாவை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா பாஸ்மதி அரிசியை, அதை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் இந்த சாதம் அப்புறம் உருளைக்கிழங்கோட ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுற மாதிரி ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பாம்பே தவா புலாவ் நல்லா கலந்து எடுத்துருக்குறோம். கடைசியாக வெறும் கொஞ்சமாக எலுமிச்சை சாறை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமான டிப், இந்த தவா புலாவ் உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைல்லையே வேணும்னா ஒன்று நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கணும். அடுத்து இந்த பலாவை நீங்கள் இரும்பு கடாய் இல்லைன்னா இரும்பு தவாவில் செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு அதே மாதிரி வருங்க. சுட சுட தவா புலாவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நாம் பட்டரில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முந்திரி அப்புறம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட கொத்தமல்லி இலையில் கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் ராய்த்தாவோட சர்வ் பண்ணலாம். வெறும் பாவ் பாஜி மசாலா இருந்தால் போதுங்க, இந்த பாம்பே ஸ்டைல் தவா புலாவ் ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இதில் பட்டர் சேர்த்து செய்கிறதுனால நம்மளுக்கு இதோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.